ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அழகான விலாக் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த விலாகில் நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் க்ளீனிங் வேலைகள் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதெல்லாம் முடித்ததுக்கப்புறமா தான் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கான விஷயங்கள் 1-2 வேலை பெண்டிங்கில் இருக்குது. அதை பண்ணணும். மார்னிங்கே லஞ்சுக்கு தேவையான ஒரு 75% ஒர்க்கெல்லாம் முடிச்சாச்சு. ஸோ ஆஃப்டர்நூன் ரொம்ப சிம்பிளாக தான் அந்த வேலைகள் இருக்க போகுது. அதுக்கு இடையில் இந்த க்ளீனிங் வேலைகள் தான் இருக்குது. இப்போ தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுக்குரியது இது எல்லாத்தையும் ஒரே டைமில் ரெடி பண்ணேன். அப்படின்றதுனால கொஞ்சம் கிச்சன் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிட்டேன். ஸ்டவ் மட்டும் மேலே அந்த கிளாஸ் டாப் மட்டும் கொஞ்சம் நீட் பண்ண வேண்டியது இருக்குது. அது தவிர்த்து அடுத்தடுத்து இன்னும் கொஞ்சம் க்ளீனிங் வேலைகள்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ இதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இன்றைக்கான டாபிக் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹோம் மேக்கராக இருக்கிறதுல நிறைய பேருக்கு சில நேரங்களில் இல்லை பல நேரங்கள்லேயே ஸ்ட்ரெஸ் ஆகிறோம். சின்ன சின்ன வேலைகள் செய்யும் பொழுதும் சரி, வீட்டு வேலைகள் எவ்வளோ தான் செஞ்சாலும் எங்கேயாவது ஒரு ஓரத்தில் வீட்டில் வேலை பெண்டிங் இருந்துக்கிட்டே இருக்கும். இல்லை காலையில் எழுந்திரிச்சோன்னா நைட்டு வரைக்கும் ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்குது. நமக்கான நேரம் கிடைக்கவே மாட்டேங்குது. வீட்டில் இருக்கவங்கெல்லாம் கவனிக்கிறதுலே நேரம் சரியாக போயிடுது. இல்லை எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறேன், அதுக்கு இடையில் வீட்டில் இருக்க வேலை, வீட்டில் இருக்கவங்கள கவனிச்சுக்கிறது, அந்த நேரம் எனக்கான நேரமாக இருக்க மாட்டேங்குது. எனக்கான நேரம் கிடைக்கவே மாட்டேங்குது. இந்த ஹோம் மேக்கராக இருக்கிறதுல நிறைய நேரத்தில் என் மனசு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது. பேசாமல் நான் படித்ததுக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு போயிருந்தா கூட இந்த வீட்டில் இருக்க வேலைகளில் இருந்தும் பொறுப்புகளில் இருந்தும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்கலாமோன்னு நிறைய நேரங்களில் தோணுது. என்னால் நிறைய நேரங்களில் ஒரு நல்ல ஹோம் மேக்கராக இருக்க முடியலையோ அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அப்படின்னு நான் இப்போ சொன்ன இத்தனை கேள்விகள் உங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்கு. இல்லை இதில் ஏதாவது ஒரு கேள்வியாவது உங்கள் மனசில் எப்போவாவது தோணியிருக்கு அப்படின்னா, நான் இப்போ சொல்ல போகிற ஒரு சில டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஹோம் மேக்கராக இருக்கிறதுலையும் சரி, உங்களோட ஹோம் மேக்கிங்லேயும் சரி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. ரிலாக்ஸ்டாக உங்களோட வேலைகளை பார்க்குறதுக்கு இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அப்புறம் உங்களோட அந்த டெய்லி வேலைகள் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்காத மாதிரியும் இருக்கும். வாங்க அந்த டிப்ஸ் என்னெல்லாம் அப்படின்றத 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னா, ஒரு ஹோம் மேக்கராக நம்மளோட ஹோம் மேக்கிங் அப்படின்ற விஷயத்த நாம் பார்க்குற விதத்தையும், நம்ம அதை எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்ற விதத்தையும் கொஞ்சம் மாற்றி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ஸ்ட்ரெஸ் நிறையாவே ரிடியூஸ் ஆகும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் நமக்கு நம்மளோட வேலை ரிலேட்டடாக சில டாஸ்க் இருக்கும். அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்லேருந்து கிளம்பும்போது ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஷெட்யூல் இருக்கும். டைம் அங்கே நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதே மெத்தடில் நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய ஹோம் மேக்கிங்கில் என்ன மாதிரி நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, என்ன மாதிரி வேலைகள் இருக்குது அப்படின்றதையும் நாமளே ஒரு டாஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு அதை நம்ம ஒரு ப்ரொஃபஷ்னல் வேலையே அப்ரோச் பண்ணுற மாதிரி நினச்சி பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கான டைம் நிறைய கிடைக்கும். நம்மளோட ஸ்ட்ரெஸ் நிறைய ரெடியூஸ் ஆகும். அதுக்கு இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் என்னோட குக்கிங் டைம், இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் என்னோட க்ளீனிங் டைம், அதுக்கப்புறம் இந்த டைம்லேருந்து இந்த டைம் என்னோட செல்ஃப் கேர் பண்ணிக்கிறதுக்கான டைம், என்ன நான் பார்த்துக்கிறதுக்கான டைம், அந்த டைமில் நான் எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் நமக்கு நம்மளை வளர்த்துக்கிறதுக்கு, நம்மளை இன்னும் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும். சும்மா 4 சுவருக்குள்ளேயே வீட்டில் இருக்க வேலைகளையே பார்த்துக்கிட்டு, வீட்டில் இருக்கவங்களை மட்டுமே பார்த்துக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையை அப்படியே அந்த குறுகிய வட்டத்துக்குள்ளேயே முடிச்சுக்காமல், நம்ம படித்ததுக்கோ இல்லை நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நமக்குள்ளே சில டேலண்ட்ஸ் இருக்கும்ல, அதை வெளிப்படுத்துகிற விதமாகவோ நிறைய விஷயங்கள் நம்ம ஒவ்வொரு நாளும் கற்றுக்கணும். அந்த மாதிரி நம்ம கற்றுக்கும் பொழுது நிறைய விதத்தில் ஒரு ஹோம் மேக்கர் வீட்டிலருந்தே
ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட்டாகவும் இருக்க முடியும். வீட்டில் இருந்தே ஒரு ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணுறது, சேல் பண்ணுறது, ஒரு சாரீ பிஸ்னஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய இப்போல்லாம் வந்து ஒரு ஹோம் மேக்கர்ஸ் வீட்டிலேருந்து நிறையா ஏர்ன் பண்ணுறதுக்கான வழிகளை உருவாக்கிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இப்போ நிறைய இருக்குது. ஸோ தட் நம்ம வந்து வீட்டில் ஒரு ஏதோ ஒரு நைட்டியை போட்டுக்கிட்டு, ஒரு கொண்டையை போட்டுக்கிட்டு, வீட்டில் இருக்க வேலைகளை பார்த்துக்கிட்டு, வீட்டில் இருக்கவங்கள மட்டுமே பார்த்துக்கிட்டு இல்லாமல் நம்மளுக்கான ஒரு செல்ஃப் ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நாம் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கணும், அதை பண்ணவும் ஆரம்பிக்கணும். அப்படி இல்லாமல் நம்ம ஏதோ காலையில் எந்திரிக்கிறோம், வீட்டு வேலையை பார்க்குறோம், டைம் கிடைக்கும்போது உட்காந்து டிவி பார்க்குறோம் அப்படின்னே நம்ம போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளை வந்து வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸே பார்க்குற விதம் ரொம்ப சாதாரணமாக இருக்கும். என்ன வீட்டில் இருக்க வேலையில் பார்க்குறாங்க, வீட்டில் இருக்கவங்கள பார்த்துக்கிறாங்க, இதெல்லாம் ஒரு பெரிய வேலையா அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக நினைப்பாங்க. அதை நம்ம பிரேக் பண்ணணும் அப்படின்னா நமக்கான ஒரு ஐடென்டிட்டியை இந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸே நம்மளை பார்க்குற விதம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். இப்படி தான் நம்மளோட சொசைட்டியும் நம்மளை பார்க்குற விதத்தை நாம் மாற்றிக்கவும் முடியும். ரெண்டாவது டிப் என்னென்னா, ஒரு ஹோம் மேக்கருக்கு எப்போவுமே ஒரு சின்ன சின்ன கோல்ஸ் வந்து லைஃப்பில் இருக்கணும், அதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா என்ன கேட்டிங்கன்னா, ஃபினான்ஷியல் கோல்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். அந்த ஃபினான்ஷியல் கோல் வந்து 3 months கோலாகவும் இருக்கலாம், 6 months கோலாகவும் இருக்கலாம். 3 monthsக்குள்ளே இவ்வளோ பணம் நம்ம சேவ் பண்ணணும், 6 monthsக்குள்ளே இந்த ஒரு விஷயத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபினான்ஷியல் கோல்ஸ் வந்து செட் பண்ணிக்கிறது ரொம்பவே ஹெல்தியான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லுவேன். இந்த ஃபினான்ஷியல் கோல்ஸில் சேவ் பண்ணுறதுக்கான பணம் நீங்கள் ஏர்ன் பண்ணாலும் சரி, உங்கள் ஹஸ்பண்ட் ஏர்ன் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக இந்த ஒரு பர்டிகுலர் டைமில் இந்த பணத்தை சேவ் பண்ணணும் அப்படின்றதுல மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் இல்லை, நிறையாவே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அப்படி நீங்கள் ஒரு 3 months கோலாக இவ்வளோ பணம் நம்ம சேவ் பண்ணணும்னு அந்த கோலை அச்சீவ் பண்ணும் பொழுது உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். அந்த பணத்தை வச்சு ஒரு சின்ன கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ, இல்லை உங்கள் வீட்டுக்கு தேவையான ஏதாவது முக்கியமான பொருட்கள் வாங்குறதுக்கோ அதை ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு அவசரமான சூழ்நிலைக்கு தேவைப்படும் போது அதை எடுத்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபேமிலிக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட்டிவான பர்சன் அப்படின்றதும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். நீங்கள் ஃபினான்ஷியலாக உங்கள் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணும் பொழுது, இந்த மாதிரி சேவிங்ஸ் உங்களோட கையில் இருக்கும் பொழுது நீங்களே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ எப்போவுமே வந்து ஃபினான்ஷியல் விஷயத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன கோல்ஸ் வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் அப்படி தான் எப்போவுமே செட் பண்ணுவேன். ஒரு 3 monthsல இவ்வளோ பணம் வந்து நான் சேவ் பண்ணி வச்சுக்கணும், அதை வச்சு இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையானது கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு நினச்ச ஒரு பொருளாக இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து நான் வாங்கிப்பேன். அதே மாதிரி இப்போ என் ஹஸ்பண்டோட பர்த்டே வருது, இல்லை எங்களோட வெட்டிங் டே வருது அப்படின்னா அந்த டைமில் சர்ப்ரைஸாக அவருக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் வந்து பண்ணுவேன். ஸோ அப்போ வந்து அவருக்கே வந்து என்ன நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். என்னோட ஏர்னிங்ஸ்லேருந்து நான் அதை சேவ் பண்ணி அவங்களுக்காக வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நான் ஃபினான்ஷியலாக என்னோடய ஃபேமிலிக்கு பண்ணுறதுக்கு என்னோட அந்த குட்டி குட்டி கோல்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தையும் நீங்கள் ஒரு ஹோம் மேக்கராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த vlog இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான vlogஓட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.